தமிழகத்தில் தொகுதிகளை கேட்கும் நிலையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு வளர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருங்கிணைந்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய செல்வ பெருந்தகை 1967ஆம் ஆண்டிலிருந்து 57 ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் என்று குறிப்பிட்டார். தேர்தல்களின் போது தொகுதிகளை கேட்கும் நிலையிலிருந்து தொகுதிகளை பிரித்துக் கொடுக்கும் நிலைக்கு காங்கிரஸ் மீண்டும் மாற வேண்டும் என்றும் காமராஜர் ஆட்சி மலர பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். காமராஜர் ஆட்சி என்ற முழக்கத்தோடு இனி எவ்வளவு காலம் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது? 57 ஆண்டு காலம் நாம் அமைதி காத்திருந்தோம். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. கூட்டி கழித்து பார்த்தால் 60 காலம் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இனிமேல் ஒரு நொடியும் நாம் தாமதிக்காமல் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு காலம் ஒரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதி கொடுங்கள் என்று நாம் கையேந்தி நிற்கின்ற நிலை, அந்த நிலையில் இருக்க போகிறோம். ஒரு காலத்தில் நாம் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதிகளை கொடுத்தோம். அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆம் ஆத்மி என்ற குடும்பத்தை உடைக்க முடியாது என்று அக்கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த அவர் டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். இதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி கவுன்சிலர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் பாஜக தன்னை சிறையில் அடைத்ததாக குற்றம் சாட்டினார். இதனால் ஆம் ஆத்மியின் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், தொண்டர்கள் உடைந்து போவார்கள் என்ற பாஜகவின் எண்ணம் தோற்றுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் தனது கைதால் கட்சி மேலும் வலுவடைந்திருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்ட கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி என்ற குடும்பத்தை உடைக்க முடியாது என்று கூறினார். சிறைக்குள்ளே தாம் அவமதிக்கப்பட்டதாகவும் தனக்கான மருந்துகள் நிறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர் வெளியிலிருந்து கட்சியினர் குரல் கொடுத்த பின்பே மருந்துகள் வழங்கப்பட்டதாக கெஜ்ரிவால் கூறினார். மேலும் தாம் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் 2 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பிரதமரும் 13 அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் வர்த்தக தலைநகரமான மும்பையை புழுதி புயல் புரட்டி எடுத்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு விமான சேவையும் தடைபட்டுள்ளது. மும்பையில் தானே, பால்கர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பலத்த காற்றின் காரணமாக விளம்பர பலகைகள் உள்ளிட்டவை தூக்கி வீசப்பட்டன. இவை விழுந்ததில் 7 பேர் காயமடைந்தனர். சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டன. புழுதி புயலின் தாக்கம் காரணமாக மும்பை விமான நிலையம் மூடப்பட்டது. மெட்ரோ ரயில் உள்ளிட்ட உள்ளூர் ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. புழுதி புயலை தொடர்ந்து கனமழையும் பொழிந்தது. தாதார், குர்லா, மாஹிம், கட்கோபார், விக்ரோலே உள்பட மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிலை காணப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புப் படையினர் விரைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். புழுதி புயலும் கனமழையும் மும்பை மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. அண்மையில் டெல்லியில் வீசிய புழுதி புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளால் 2 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற 11ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு கடந்த மார்ச் 4 முதல் 25ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 7534 மேல்நிலை பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தனித் தேர்வர்கள் என 8,25,187 பேர் தேர்வு எழுதினர். இதில் தனித் தேர்வர்களாக 4,945 பேரும், சிறைவாசிகள் 187 பேரும் தேர்வு எழுதினர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 591 பள்ளிகளில் படிக்கும் 65,852 மாணவர்கள் 240 மையங்களில் தேர்வு எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவடைந்து தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. நாளை காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். www.tnresults.nic.in www.dge.tn.gov.in
https://results.digilocker.gov.in என்ற இணையதளங்களில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது அளித்த அலைபேசி எண்களுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை அடுத்த 5 தினங்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே சமயம் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோடை வெயிலால் மக்கள் அவதியடைந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்துள்ளது. கரூரில் சில வாரங்களுக்கு கடுமையான வெப்பம் பதிவான நிலையில் ஜெகதாபி, உப்பிடமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுப்பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மஞ்சளார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் 2ஆம் போக நெல் நடவு செய்த விவசாயிகள் மகிழ்ந்து போயினர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. ஒரு சில கிராமங்களில் தூறல் மட்டும் பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் குடைபிடித்தபடி நடந்து சென்று குளு காலநிலையை அனுபவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திடீரென கனமழை கொட்டியது. 1 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த கனமழையினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்செந்தூர் அருகே ஏரல் சுற்றுப்பகுதிகளில் கனமழை பொழிந்தது. ஏரலில் கூடும் மிகப்பெரிய வாரச்சந்தைக்காக சுற்றுப்பகுதி மக்கள் திரண்டிருந்த போது கனமழை கொட்டியது. புகழ்பெற்ற புன்னக்காயல் கருவாடுகளை விற்பதற்காக கடை விரித்திருந்த சிறு வியாபாரிகள் மழையிலிருந்து அவற்றை காப்பாற்ற போராடினர். ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வழியே மாக்கம்பாளையத்துக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் பயணிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். சத்தியமங்கலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை கிராமமான மாக்கம்பாளையத்துக்கு தினசரி 2 முறை அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. தனியார் பேருந்து சேவைகள் எதுவும் இல்லை. கடம்பூர் மலை கிராம மக்கள் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக சத்தியமங்கலம் செல்வதற்காக அரசு பேருந்தில்தான் பயணிக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு பேருந்தின் இருக்கை, கைப்பிடி, கம்பி, தரைத்தளம் மற்றும் மேற்கூரை என அனைத்துமே சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களும் மாணவர்களும் அச்சத்துடனேயே பயணிக்கும் நிலை காணப்படுகிறது. வேக தடைகளில் ஏறி இறங்கும்போது முதியவர்களும் கர்ப்பிணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். ஓட்டுநரின் பார்வைக்கான பக்கவாட்டு கண்ணாடியும் இல்லை. இது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாளரிடம் கேட்டபோது பேருந்தை ஆய்வு செய்து சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபத்தை பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நாட்டின் எரிபொருள் தேவையை 90% பூர்த்தி செய்யும் பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களும் 2023-24 நிதியாண்டில் 81,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 39,618 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது. பாரத் பெட்ரோலிய நிறுவனம் சென்ற நிதியாண்டில் 26,673 கோடி ரூபாயும், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் 14,693 கோடி ரூபாயும் நிகர லாபம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொரோனாவை தொடர்ந்து ரஷ்யா, யுக்ரைன் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட நிலையில் மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்கு மாறுவதற்கான திட்டத்திற்காக 2022-23 நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் இந்த 3 நிறுவனங்களுக்கும் 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பழைய மரக்காணம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு விண்ணப்பித்த போது வளத்தி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதை எதிர்த்து கேசவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததாக விளக்கமளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்தார். சட்டத்திற்கு உட்பட்டு கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வளர்த்தி காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார். பதிவுத்துறை புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய போதுமான பணியாளர்களை நியமிக்க உரிய கால அவகாசம் வழங்க பதிவுத்துறை தலைவருக்கு தமிழ்நாடு சார்பதிவாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அச்சங்கத்தின் மாநில தலைவர் மகேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் மணிராஜ் ஆகியோர் அனுப்பிய கோரிக்கை மனுவில் வழிகாட்டி மதிப்பில் ஏற்கனவே முரண்பாடுகள் உள்ள நிலையில் இப்போது மாற்றியமைக்கும் மதிப்பில் ஏற்பட போகும் முரண்பாடுகளால் பொதுமக்கள் வருடக்கணக்கில் அலைய வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளனர். பதிவுத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை இருக்கும் சூழலில் புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்யும் பணி மேற்கொள்ளப்படுவதால் சரியான சந்தை மதிப்பு நிர்ணயம் செய்ய முடியாமல் போய்விடும் என சார்பதிவாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பிற துறை ஒருங்கிணைப்புடன் புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்யும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீருடன் குவியல் குவியலாக ரசாயன நுரை வெளியேறி வருகிறது. அணைக்கு நீர்வரத்து 250 கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 570 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் 4 மதகுகளில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் குவியல் குவியலாக ரசாயன நுரை பொங்கி செல்கிறது. மழைக்காலங்களில் கெலவரப்பள்ளி அணைப்பகுதி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரை செல்வது வாடிக்கையாக உள்ள நிலையில் தற்போதும் நுரை பொங்கி செல்கிறது. இந்த ரசாயன நுரை காற்றில் பறந்து செல்வதால் அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அதேபோல் விவசாய தோட்டங்களும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடாக சீனா மீண்டும் உருவெடுத்துள்ளது. கடந்த நிதியாண்டில் சுமார் 9,82,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக பொருளாதாரத்தை ஆய்வு செய்யும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தகம் 9,81,000 கோடி ரூபாயாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முந்தைய 2 ஆண்டுகளில் இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகம் செய்ததில் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தது. இந்தியாவிலிருந்து இரும்புத்தாது, பருத்தி, கைத்தறி துணிகள், மசாலா பொருட்கள், காய்கறி மற்றும் பழங்கள், பிளாஸ்டிக் பொருட்களும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. எரிசக்தி முதல் ஏர்போர்ட் வரை பல்வேறு துறைகளில் கோலோச்சி வரும் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் 80,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு மூலதன செலவினங்களுக்காக இந்த தொகையை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிதித்துறை அதிகாரி சௌரவ் ஷா தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தில் உள்ள அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் விமான நிலையங்கள் கட்டமைப்பு போன்ற துறைகளில் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் மூலம் சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் ஆகியவை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகையை சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட மற்ற வர்த்தகங்களில் முதலீடு செய்ய இருப்பதாக சௌரவ் ஷா தெரிவித்துள்ளார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபத்தை பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நாட்டின் எரிபொருள் தேவையை 90% பூர்த்தி செய்யும் பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களும் 2023-24 நிதியாண்டில் 81,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 39,618 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது. பாரத் பெட்ரோலிய நிறுவனம் சென்ற நிதியாண்டில் 26,673 கோடி ரூபாயும், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் 14,693 கோடி ரூபாயும் நிகர லாபம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொரோனாவை தொடர்ந்து ரஷ்யா, யுக்ரைன் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட நிலையில் மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்கு மாறுவதற்கான திட்டத்திற்காக 2022-23 நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் இந்த 3 நிறுவனங்களுக்கும் 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. இந்திய பருத்திக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் 8 முதல் 10% வரை அதன் விலை அதிகரித்து விற்பனையாவதாக இந்திய பருத்தி அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையிலான பயிராண்டில்
பருத்தி ஏற்றுமதி 27% அதிகரித்து 28 லட்சம் பேல்களாக இருக்கக்கூடும் என இந்திய பருத்தி அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. இதுவே 2022-23 பயிராண்டில் 22 லட்சம் பேல்கள் பருத்தி மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவில் விளையும் பருத்திக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு உள்ளதால் சர்வதேச விலையை விட 10% வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டிலிருந்து வங்கதேசம், சீனா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசம் புதிய சாதனை படைத்துள்ளார். அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பாகிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமனில் உள்ளன. இரு அணிகளுக்கும் இடையிலான கடைசி போட்டி நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசம் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் கேப்டனாக அதிக வெற்றிகளை பெற்ற வீரர்களின் பட்டியலில் உகாண்டாவின் பிரையன் மசாபாவை பின்னுக்கு தள்ளி பாபர் அசம் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். அதன்படி 45 வெற்றிகளுடன் பாபர் அசம் முதலிடத்திலும், உகாண்டாவின் பிரையன் மசாபா 44 வெற்றிகளோடு இரண்டாவது இடத்திலும், 42 வெற்றிகளோடு இங்கிலாந்து வீரர் இயான் மோர்கன் 3வது இடத்திலும் உள்ளனர். இந்தியாவின் MS தோனி மற்றும் ரோஹித் சர்மா தலா 41 வெற்றிகளுடன் 5வது இடத்தில் உள்ளனர். இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கவிருக்கும் படத்தில் பிரபல மலையாள நடிகர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கங்குவா படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். தற்காலிகமாக சூர்யா 44 என தலைப்பிடப்பட்டுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் இப்படத்தில் பிரபல மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இவர் முன்னதாக கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிவந்த ஜெகமே தந்திரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சூர்யா 44 படத்தினை இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் நடிகர் சூர்யா இணைந்து தயாரிப்பதால் இப்படத்திற்காக இருவரும் சம்பளம் எதுவும் வாங்கவில்லை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக ரஷ்ய அதிபர் புட்டினின் வாழ்க்கை திரைப்படமாக உருவாக உள்ளது. அதிரடியான அரசியல் நடவடிக்கை மற்றும் யுக்ரைன் மீதான போர் உள்ளிட்ட காரணங்களால் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவர் ரஷ்ய அதிபர் புட்டின். இந்த நிலையில் இவரின் அரசியல் வாழ்க்கை திரைப்படமாக உருவாகி வருகிறது. இதற்காக போலந்து நாட்டைச் சேர்ந்த நடிகர் ஒருவரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் புட்டினாக நடிக்க வைத்துள்ளனர். இப்படத்தில் புட்டினின் அரசியல் செயல்பாடுகள், யுக்ரைன் மீது போர் தொடுக்க எடுத்த முடிவு உள்ளிட்ட உண்மை சம்பவங்கள் இடம்பெற உள்ளன. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லரை கேன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிட்டு கவனம் ஈர்க்க படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். விறுவிறுப்பான அரசியல் கதைகளத்தோடு உருவாகும் இந்த திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாக உள்ளது. பதிவுத்துறை புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய போதுமான பணியாளர்களை நியமிக்க உரிய கால அவகாசம் வழங்க பதிவுத்துறை தலைவருக்கு தமிழ்நாடு சார்பதிவாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அச்சங்கத்தின் மாநில தலைவர் மகேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் மணிராஜ் ஆகியோர் அனுப்பிய கோரிக்கை மனுவில் வழிகாட்டி மதிப்பில் ஏற்கனவே முரண்பாடுகள் உள்ள நிலையில் இப்போது மாற்றியமைக்கும் மதிப்பில் ஏற்பட போகும் முரண்பாடுகளால் பொதுமக்கள் வருடக்கணக்கில் அலைய வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளனர். பதிவுத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை இருக்கும் சூழலில் புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்யும் பணி மேற்கொள்ளப்படுவதால் சரியான சந்தை மதிப்பு நிர்ணயம் செய்ய முடியாமல் போய்விடும் என சார்பதிவாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பிற துறை ஒருங்கிணைப்புடன் புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்யும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள ஏசி செயல்படாமல் உள்ளதால் வெயில் காலத்தில் நூலகத்தில் படிக்க வரும் மாணவர்கள் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பலரும் திருச்சி மாவட்ட மைய நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். தரைத்தளம், முதல் தளம், 2வது தளம் என 2 அடுக்குமாடி கொண்ட நூலகத்தில் ஏராளமான மாணவர்கள் அமர்ந்து தங்களை தயார்படுத்துகின்றனர். இந்நிலையில் நூலகத்தில் உள்ள ஏசி ஹாலில் தற்போது ஏசி செயல்படாததால் காற்றோட்டத்திற்காக ஜன்னலை கூட திறந்து வைக்க முடியாத நிலை உள்ளது. இதனால் ஏசியை பழுது நீக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏசி இருந்தால் நல்லா இருக்குங்க. உள்ளுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது, உட்காரவே முடியல. வெளியில் வராண்டாவிலையும் அதை விட ஹீட் அதிகமாக தான் இருக்குது. ஏசி மட்டும் ஒரு 4 ஏசி போட்டு கொடுத்தாங்கன்னா சௌரியமாக இருக்கும். நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் லைப்ரரிக்கு லாஸ்ட் 1 இயராக வந்துட்டுருக்கேன். இது ஏசி ஹால் தான், ஆனால் ஏசி ஆனில் இல்லை.
மேபி இந்த வெயில் காலத்தில் ஏசி ஆன்ல இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிஸ்டம் வச்சு படிக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இந்த லைப்ரரி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இது சூப்பராக இப்போ இருக்கிறதே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த ஏசியை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் இது இன்னும் சென்னைக்கு ஈக்குவல் ஆகும், அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு ஈக்குவல் ஆகும். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நூலகத்தில் உள்ள ஏசி சரி செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என திருச்சி மாவட்ட நூலக அலுவலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று இந்திய பங்கு சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. காலை 10 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 749 புள்ளிகள் சரிந்து 71,914 புள்ளிகளில் வர்த்தகமாகியது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 213 புள்ளிகள் இறங்கி 21,841 புள்ளிகளில் வணிகமாகியது. மக்களவைத் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து முதலீட்டாளர்கள் கவனத்துடன் பங்குகளில் முதலீடு செய்து வருவது, மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளில் காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் போன்றவையே இந்திய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் வர்த்தகமாக காரணமாக கூறப்படுகிறது. கோல்டு ETF ஃபண்டுகளில் ஓராண்டிற்கு பிறகு 396 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் வெளியேறியுள்ளதாக இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தை வாங்கும்போது அல்லது விற்கும்போது அதற்கு செய்கூலி, சேதாரம் உள்ளிட்டவைகள் கணக்கிடப்பட்டு அந்த தொகை கழிக்கப்படும். அதேபோல ஆபரண தங்கத்தை திருடு போன்றவைகளில் இருந்து பாதுகாப்பதும் தற்போது சிரமமாகவே உள்ளது. இந்த சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு சிறந்த தேர்வாக கோல்டு ETF ஃபண்டுகள், தங்க பத்திரங்கள் இருக்கின்றன. கடந்த ஓராண்டாகவே தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் லாபத்தை பதிவு செய்யும் நோக்கில் சென்ற ஏப்ரலில் 396 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீட்டாளர்கள் கோல்டு ETF ஃபண்டுகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக ஆம்பி தெரிவித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் கோல்டு ETFல் 1 யூனிட்டாக கணக்கிடப்படுகிறது. 22 இடங்களில் மட்டுமே போட்டியிடும் கட்சி நாடெங்கும் மின் கட்டணத்தை குறைப்போம் என கூறிய ஆம் ஆத்மி கட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடெங்கும் மின் கட்டண குறைப்பு உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமித்ஷா 270 இடங்களுக்கு மேல் ஒரு கட்சி வென்றால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் 22 இடங்களில் போட்டியிடுபவர் நாடு முழுவதும் மின் கட்டணத்தை குறைப்பதாக கூறுகிறார் என விமர்சித்தார். இதுபோன்ற அதிரடியான வாக்குறுதிகளை கடந்த முறையும் தந்து கெஜ்ரிவால் தோல்வியை தழுவினார் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். பாஜக வெற்றி பெறும் ஒவ்வொரு தொகுதியிலும் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை வெல்லும் என்பதால் யாருடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கவலையில்லை என தெரிவித்தார்.